முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விநாயகர் சதுர்த்தியொட்டி மும்பையில் உள்ள பல்வேறு கோவில்களில் அதிகாலையில் இருந்து பூஜைகள் செய்யப்பட்டு வருகின்றன. மிகவும் புகழ்பெற்ற சித்தி விநாயகர் கோவிலில் பூஜைகள் செய்யப்பட்டன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விநாயகரை வழிபட்டனர். இதேபோல் சென்னையில் மயிலாப்பூர், மத்திய கைலாஷ் உள்ளிட்ட இடங்களில் விநாயகர் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை தரிசனம் செய்து வருகின்றனர். இதேபோல் மதுரை, கோவை, நாகை, சேலம் போன்ற நகரங்களிலும் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது தவிர ஆயிரக்கணக்கான சிறிய மற்றும் பெரிய சிலைகளும் பொது இடங்களில் வைக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்படுகிறது. வீடுகளிலும் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை வைத்து பொதுமக்கள் பூஜை செய்கிறார்கள். விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவதையொட்டி தமிழ்நாடு முழுவதும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் மட்டும் 10,000 போலீசாரும், மற்ற நகரங்களில் 90,000க்கும் மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் பல லட்சம் கடல் சங்குகளை கொண்டு 150 அடி நீள குகை அமைக்கப்பட்டு வீரகணபதி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் மோகன்ராஜ் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். சங்கு குகை பிள்ளையார் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு அலங்காரத்தை இங்க வடிவமைச்சிருக்காங்க. இந்த பகுதியை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த காட்சிகள் அனைத்துமே கடல் சங்குகளை சேகரித்து, பல லட்சக்கணக்கான கடல் சங்குகளை சேகரித்து அதில் ஒரு குகை போல ஒரு வடிவமைப்பு அமைத்து கிட்டத்தட்ட 150 அடி தூரம் வரைக்கும் நடந்து சென்று உள்ளே இதை பார்த்தோம் அப்படின்னாக்கா, அழகாக ஜோடிக்கப்பட்டு ரத்தின சிம்மாசனத்தில் வீர கணபதி எல்லாருக்கும் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கும் விதமா ஒரு அருமையான ஒரு அலங்காரத்தை வடிவமைச்சிருக்காங்க. அது தவிர இங்க சங்கினாலான தோரணங்களும் இந்த குகையை ரொம்பவே அலங்கரிச்சிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இந்த விஷயத்தை, அதாவது விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பா நடப்பதற்காக இங்க எலைட் நண்பர்கள் குழு அப்படிங்கிறவங்க பல லட்சக்கணக்கான பொருள் செலவுல இது போன்ற ஒரு வடிவமைப்பை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விநாயகர் சதுர்த்தியிலேயே சேலத்துல இது ரொம்ப முக்கியமான விஷயமா கருதப்படுற ஒரு விஷயமா கருதப்படுது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த ஆண்டு அமைக்கப்பட்டிருக்க இந்த விநாயகர் வடிவமைப்பை பத்தி இந்த வடிவமைப்போட ஒருங்கிணைப்பாளர் சேகர் நம்மளோட இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். சொல்லுங்க சார், இந்த ஒரு வடிவமைப்பை எத்தனை நாளா முயற்சி பண்ணி எவ்வளவு பொருட்செலவுல நீங்க பண்ணிருக்கீங்க? ஒரு 6 மாதங்களாக ஒரு 60-70 பேர் கடலோர மாவட்டங்களில் சென்று அங்குள்ள சங்குகளை எடுத்துட்டு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கோம். உலகத்தின் முதல் கடவுளாகிய விநாயகர் உலகமெங்கும் செலிப்ரேட் பண்றாங்க. அதுல எஸ்பெஷலா இந்தியாவில் மிகச்சிறந்த முறையில் வருடம் செய்கிறோம். இது 33வது வருடம். திண்டுக்கல் மாவட்டம் சமுத்திரக்கரையில் அமைந்துள்ள விநாயகர் சிலைக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 32 அடி உயரமும் 200 டன் எடையும் கொண்ட இந்த சிலை ஆசியாவிலேயே மிக உயரமான சிலை என கூறப்படுகிறது. ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த சிலை திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே உள்ள வெள்ளியம்பாளையத்தில் உள்ள கல் குவாரியில் உருவாக்கப்பட்டதாகும். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இளைஞர் ஒருவர் நாணயங்களை கொண்டு நாணய விநாயகரை உருவாக்கியுள்ளார். பங்களாபுதூரைச் சேர்ந்த மயில் சுப்பிரமணியம் என்ற இளைஞர் இந்த நாணய விநாயகரை வடிவமைத்துள்ளார். பைசா நாணயம் முதல் 10 ரூபாய் நாணயம் வரை 4293 நாணயங்களை கொண்டு 9 அடி நீளமும் 6 அடி அகலமும் கொண்ட பிள்ளையார் உருவாக்கப்பட்டுள்ளதாக மயில் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார்.